என்ன போய் இந்த ஆளு போனா போனா இருக்கு வந்து வந்து இருக்கு என் கூட்டியார் யார் தெரியல என் மாமா மட்டும் யாரும் தெரியலையா நேற்று கூட பால் வந்துட்டு இருந்தேன் என்ன ஒரு எதோ தெரியல என் வீட்டுக்காரருக்கான கண்ணப்ப அவளுக்கு கொண்டாடி நல்லா கண்ணம்மா போனா போன இடமா இருக்கு வந்தா ஓ மாமா என்ன அச்சு விட மாட்டேங்குமா எங்க போயிருப்பானே தெரியலையே தூரத்துல ஒரு பெட்டி எடுத்துருக்காங்கன்னா போய் கேட்டு பார்க்கலாம். அதுக்கு தான் நான் வந்தாச்சா நான் 15 கிலோமீட்டர் இருந்து பொட்டி தூக்கிட்டு வந்துக்கிறேங்க. அடி சிரிக்குமாவல. வணக்கம் அண்ணா. சேர்த்து சொல்லு, பிரிக்காத. நான் பெரியவர ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துக்கிறேன். அப்பதான் மறுபடியும் பாடுறேன். நீ நான் ஒட்டின்னு பிறந்தான். டாக்டர் நம்மளை வெட்டி எடுத்து விட்டாரு. அண்ணனா அண்ணன் ஏமா வாங்க. ஒழுங்கா இருந்தாக்கா அவன் ஏன் அம்மால இன்னைக்கு குமிரி ஏமா யாரு ஆள் தெரியலன்னா யாரு யார தேடிங்கிற கண்ணப்பனியா? என்ன தெரியல? என்ன தெரியலையா? அடி பாய் முண்டை. அந்த கண்ணப்பனுக்கு கோயம்பேட்டில் ஒரு பொண்ணு பார்த்து காட்டின முதல் பொண்ணு ஒரே வாரம் தான். இந்த நாத்தியம் கல்யாணம் ஆச்சு. அடுத்த நாத்தியம் தாலி கட்டி கலாச்சு ஐஸ் கண்ண தள்ளி போட்டான். சரி அங்க கட்டத்தான் அப்படி போச்சுன்னு பார்த்தேன். பெருங்களத்தூர்ல 2வது பொண்ணு இதே மாதிரி புறம்பா கிட்ட குடிச்சு சுத்தி காட்டுறானே குடும்பத்துல கண்ட்ரோல்ல வருவான்னு சொல்லிட்டு 2வது பொண்ணு ஒன்று பார்த்து காட்டின பெருங்களத்தூர்ல 2 வாரம் இல்ல 2 நாள் கூட இல்லை. 2ஆம் நாளே அவுத்து தாலி அவங்க கைத்துல மாட்டிட்டா. பஞ்சு மிட்டாய்க்காரனை தள்ளி போட்டான். சரி இது 2 தான் அப்படி மெட்ராஸ் போனது அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கிராமத்துல பக்கத்துல மாதிரி அந்த பக்கத்துல உங்க ஊருக்கு வந்து நடையா நடந்து ஒரு நாளைக்கு 1000 வாட்டி நடந்து உனக்கு பரியம் போட்டு என் கையால தாலி எடுத்து கொடுத்து அந்த குடிகார லக்காடி போய் அந்த கண்ணை பொண்ணுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வாய வச்சேனே. வாய வச்சியா? ஏய் பொறம்போக்க, திருமணம் செய்து வாழ வச்சேன். வாழ வச்சன என்னை பார்த்து யாரு தெரியலன்றிய குழந்தை. நான் உன்னை பொண்ணு விட்டு பார்க்க வரும்போது சும்மா சவ 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 சவன்னு நான் கலர்ல இருந்த ஏன் இப்ப கருத்து கொடுக்குறேன்? என்ன ஊர்ல சவ சவ நான் வாய தந்து பேசுறியே. அவனை தானே தேடிங்கிற. வா பயப்படாதங்க வா. வந்தான் வேலையில செஞ்சான். அண்டை வெட்டான்னா ஏர் ஓட்டினா அப்புறம் அங்க என்னோ பண்ணிக்கணும்னா வந்து போது போய் பேசினா வாடா சாப்பிட்றான்னு நான் சொன்னேன். கேட்கல. தண்ணி உணமானா கூட வேணான்றான். ஏன்னா துட்டு இருந்தா ஒரு 200 ரூபாய் கொடுன்னு கேட்டான். நான் கொடுக்கலையே. என்னடா பாவி இந்த மாதிரி குடும்பத்துல ஒத்தனாடி போன லோல் படுங்கிறது உங்க மாதிரி கிடக்குது. ஒரு எண்ணெய் பருப்பு வாங்கி தரத்துல சீகா சோப்பு வாங்கி தரது கிடையாது. ஒரு நல்ல நாள் தேவ நாள் ஒரு வழியில் கூட எடுத்து போறது கிடையாது. நாதர்னாயா குடிக்கார பையா உங்க மேல நம்பிக்கை கிடையாது. நான் துட்டு கொடுக்க மாட்டேன் போடான்னு அவன் கேட்கறான். ஏன்னா என் மேல நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல என் மொண்டாட்டி வச்சுன்னு கொடுமா. நானும் 200 ரூபாய் கட்டா 300 ரூபாய் முள்ளிங்க பட்ஜெட் எடுத்து கொடுத்தாங்க. 500 ரூபாய் சேர்த்து கொடுத்துறேன். நீ இதுக்கு கொடுத்துட்டேன். விட்டு போய்க்குது பாரு. புண்ணு என்ன தான் சொல்றான்னு ஒளிஞ்சிட்டு பாரு. நீ பயப்படாத. இது வேற நம்ம கொண்டாட்டி வச்சிருந்தது இப்போ ரெடியா வர்றாரு பாரு. ஏய் அவர் எங்க போறாரு? அவர் என்ன கலரிங்க? ஏமா பணத்தை வாங்கிட்டானு பயப்படாத. உன் ஆற்று பெக்கு 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 பெக்குன்னு துடிக்குது. பாவம் நம்மளே ஏழ்மை குடியில கிடக்குறோம். விவசாயம் செஞ்சு கிடக்குறோம். நமக்கு இந்த கடனை எப்படி அடைக்குதுன்னு பாக்குறேன். இன்னைக்கு வந்தாமே நேரம் தள்ளி வராத. நாளைக்கு என்னையுமே நேரம் தள்ளி வராதிங்க யாருமே. நேரம் தள்ளி வராத. வெடிகால 4 மணிக்குல ஏந்து உன் வீட்டு வாசல்ல சாணி நீ போட்டு சாணம் தெளிச்சுட்ட அவனுக்கு வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு கஞ்சி கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டா வெய்ய ஏறதுக்குள்ள ஒரு 6-7:30 கரண்ட் வந்துரு. 2 பேரும் சேர்ந்து சொன்ன கழிச்சிருவோம். கரும்பு தோப்பு வேணா ஏரிக்கா போயிடுங்க. சொன்ன கொடுங்க போது எவ்வளவு சைக்கிரமா சொல்றான் சொன்ன கழிக்கணுமா? எனக்கு தண்ணி கடாய்ச்சி வந்தோம் வேலையா மால அவளை சாத்துப்படி இன்னைக்கு தாங்குது. பயப்படாதம்மா நீ. நான் ஏகரா கரும்பு போட்டுருக்கிறேன். சோனை கழிக்கிற வேலைக்கு சோனையை கழிச்சு கூலியை கழிச்சிரு. அது ஒவ்வொரு எடுத்து வச்சான் பாறை. பாறை உங்க வீட்டுக்காரன் கண்ணப்ப குடிச்சு விட்டு மணல வாய விட்டுக்கிறான். சரியான கோவத்துல இருக்கிறான். உன்ன சாப்பாடு எடுத்துன்னு வரலன்ட்டு சீக்கிரமா போய் பாரு. அவனை கோவக்கார பையன் பார்த்து நடந்துக்க. அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவன் அவனாவே இருக்க மாட்டான். பார்த்து நடந்துக்க.
ஆள் தான் இப்ப லோல் படுங்கிறவனா கூட. அவன் அடி ஒரு அடி இரும்பு அடி மாதிரி இருக்கும். பார்த்து விருந்து எடுத்து கூட டைம் ஆகி போச்சு. ராசு கொலை, உங்க அம்மா ஒரு சிராசு கொலை, உங்க அக்கா ஒரு வீச கொலை, உன்னை தொட்டு தாலி கட்டின அவன் ஒரு பாடுகோலை. ஆமாண்டா பாடுகோலையா? உன்னை கட்ட வயசு தாண்டா அவன் ஒன்னு 2 பாடுகோலா போய்க்கிறான். யாரு கட்டது தாலியா? ஆனா மூதேவியா ஆத்திரத்தில் சொல்லிட்டேன். உன் கை கால முடியா? அட உன் கையில கட்ட முளைக்கா? அட உன்னை மாறி போய் மாறியத்த குழியில வைக்க ஒத்தனாடி பொண்ணு போட்டு நம்ம அடிக்கிறிய. நீ அடிக்கிற அடி தாங்க முடியாது. ஒரு பாடுறா நடுத்தரு கத்தின்னு ஓடுறாடா. பொம்பளை ஆடங்கள்லாம் இட்டு பழத்தான் டேய் அப்பறா அழுதுன்னு போறா பாறா வீட்டுக்கு. அண்ணா டேய் உன சொம்மன்னு பார்த்தானா அடி ரெடி அவன் இறங்கி ஓடுறா பாரு தெருவா. அண்ணா பாய் உன் பவரே நீ என்ன பார்க்கணும் டேய். புதுசுலியா அந்த கான்ட்ராக்ட் தான் உங்களுக்கு ஆவாது. என்னடாச்சு பையா? சரி ஏய் என்னாச்சு? எந்த பாப்பா? சின்ன பாப்பா நடு பாப்பாளா? ஏன்னா பாப்பா கலைஞ்சாங்கடா. அது கேட்கறேன். ஜோடி மஞ்சள் கூறி ரொம்ப நேரம் ஆகுது. எதனா கட்டு சேர்ந்தா வந்துக்குதா வேணாம்.
சிறு 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 சேர்த்து தட்டுறாங்க. அவன் வேற, நீங்க வேற எது கொடுக்க தந்தாலும் என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கி தரேன் அவன்கிட்ட. அவன் அப்படியே எடுத்து போடுவாங்க, ஆளு எடுத்துட்டு போயிடுவான். நீ வேற உனக்கு தெரியாது நீ ஏடா பாவன் டேய், என் அவனா கொட்டா பின்னாடி நீ போன. ஐயோ மறுபடியும் தராரு பாடுறா டேய். ராஜாவா ரோஜாவா வராங்களா? ஓஹோ சரி செஞ்சு